திமுக மதிமுக இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. முழுவதுமான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் செலினா, இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது திமுக மதிமுக இடையே தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் திமுக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது டி.ஆர். பாலு தலைமையிலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர்கள் மதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதிமுக சார்பில் இன்று காலை 11 மணிக்கு வர இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் மதிமுக சார்பில் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், அதே போல கழக தலைவர் செந்தில் பாலன் உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள். அனைவருமே இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்திருந்த நிலையில் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் விருப்ப தொகுதியாக தற்பொழுது மதிமுக திமுக தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி, விருதுநகர், காஞ்சிபுரம், கடலூர், ஈரோடு, மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 தொகுதிகளை கேட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த முறை ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை திருச்சி தொகுதியை விருப்ப தொகுதியாக கேட்க இருப்பதாகவும், திருச்சி தொகுதியில் துரை வைகோவிற்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மதிமுக சார்பில் தகவல் வெளியிட்டிருந்தார்கள். அதே போல 6 தொகுதிகளையும் விருப்ப தொகுதியாக கேட்கப்பட்டிருக்கிறார்கள். முழுமையாக இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் வருவார்களா அல்லது இந்த பேச்சுவார்த்தையிலேயே உடன்பாடு எட்டப்பட்டு அந்த தொகுதிகளை பெறுவார்களா என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரியவில்லை. ஆனாலும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதே போல தற்பொழுது மதிமுக ஆகிய 4 கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளப்பட்டு சென்னை திரும்பியதற்கு பிறகாகத்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டப்பட்டு அனைத்து கட்சியிலும் கையெழுத்துகள் இடப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு தேவையான உத்தேச பட்டியல், அதாவது விருப்பப்பட்டியலை அவர்கள் வழங்கிய பிறகாக மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை குழுவினர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.